அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 3ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் மாறுதல் என்பது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சில தினங்களுக்கு முன்பு சந்திர கிரகணமானது நடைபெற்று முடிந்தது. தற்போது 3ஆம் தேதி அதிகாலையுடன் சூரிய கிரகணம் நிறைவடைகிறதுங்க. 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் 3ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியுடன் நிவர்த்தி அடைகிறது. எனவே அதற்கு பிறகு நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிரடியான மாற்றங்களும் செழிப்பான வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த வேளையில் பாம்புவின் தலைப்பகுதியாக இருக்கக்கூடிய ராகு 6இல் இருக்கும் போது, வால் பகுதியாக இருக்கக்கூடிய கேது 12இல் இருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் உண்டு. சுப விரய செய்திகள் இனிமையாக தாமாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக உண்டு. அதிலும் குறிப்பாக தாமாக நடைபெறக்கூடிய நல்லவற்றில் முதன்மையான நல்லவையாக பார்ப்பது சிலருடைய பேச்சில் மாறுபாடு நிச்சயமாக இருக்குங்க. வரம்பு மீறி பேசியவர்களுடைய மனநிலையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் என்பது நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றமாக அமைவதற்கான அமோகமான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிக்கல்கள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய கடன் சுமை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்விற்கான சாத்தியக்கூறுகள் பல வகையில இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டுங்க. ஏனென்றால் ராகுவின் ஆதிக்கத்தில் சந்திர கிரகணம் நடைபெற்றது. தற்போது கேதுவின் ஆதிக்கத்தில் 3ஆம் தேதியுடன் சூரிய கிரகணம் நிறைவடைவதால் விரயத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். அதிலும் குறிப்பாக திருமணம் போன்ற பல முக்கிய சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது மட்டும்தான் நாம் ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம். அதில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா, திருமணம் ஏன் தடைபடுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். அதுபோன்று இல்லாமல் ஜாதகத்தை வைத்து இதில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நாம் முன்கூட்டியே நிவர்த்தி செய்தால் உரித்த காலத்தில் அனைத்துமே உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதை மறைந்து விட வேண்டாம். ஏனென்றால் மனித வாழ்வில் வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக விளங்குவதுதான் இந்த ஜோதிடம். எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூரிய கிரகணம் நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் ராகு கேதுவின் அமைப்பால் பல மாறுதல்கள் தாமாக அமையும். அதில் ஒன்று சர்ப்பதோஷம் என்று சொல்லக்கூடிய கேதுவின் பாதிப்புகளும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். அது மட்டுமல்லாது உங்களுடைய முயற்சிக்கு மிக பெரிய அளவிலான வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்விற்கான சாத்தியக்கூறுகள் நினைவாகக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு முழுமையாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும். ஏனென்றால் ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து 6ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதனும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல்வேறு வகையான சிக்கல்களை சிறப்பாக தீர்வு காண்பதற்கான யோகம் உருவாகும். நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தாமாக நல்லவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை நிழல் கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. பிரிந்து சென்ற கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மீண்டும் அவர்கள் இணைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள்ல பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றம் உருவாகும். எதிர்பார்ப்பதை விட உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க. விரயத்தில் சூரியன் இருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல் நிச்சயமாக இல்லை. மேலும் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக ஒரு உதாரணமாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கின்றனர். மாமியாருக்கு மருமகள் தன் மகனை பிரித்து சென்று விடுவாளோ என்ற அச்சத்தில் மருமகளை தினம் தினம் திட்டிக் கொண்டே இருக்கிறாள். மருமகள்
மாமியாரின் பேச்சை தாங்க முடியாமல் இவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று தன் தந்தையின் உதவியை நாடுகிறார். அந்த தந்தையும் மெதுவாக வேலை செய்யக்கூடிய பாய்சன் ஒன்றை கொடுத்து இதை அவர் உணவில் கலந்துவிடு என்று சொல்கிறாருங்க. ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம், உன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, எனவே உன் மாமியார் மீது அன்பாக இருப்பது போல் நடி என்று சொல்லிவிடுகிறாருங்க. அதை கேட்டு அதன்படியே செயல்பட ஆரம்பிக்கிறார் அந்த மகள். இப்போது தன் மாமியாரிடம் வந்து அன்பை காட்டுகிறாருங்க. அவள் அன்பு காட்டுவதை கண்ட மாமியார் வெறுப்பாக பேசினாலும் சில தினங்களுக்குள்ளே தாமாகவே அவருடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறதுங்க. மாமியார் மருமகளின் அன்பை உணர்ந்து அவள் மீது அன்பு காட்ட ஆரம்பிக்கிறாருங்க. சில வாரங்கள் அப்படியே செல்கிறது. ஒரு மாதத்திற்குள் அவர்கள் இருவரும் நண்பர்கள் போல் மாறிவிடுகின்றனர். இருவருக்குள்ளும் மிக பெரிய அளவுல ஒற்றுமை ஏற்படுகிறது. அப்போது அந்த மகள் மீண்டும் தன் தந்தையிடம் நோக்கி சென்று, நீங்கள் கொடுத்த மருந்திற்கு மாற்று மருந்து கொடுங்கள், ஏனென்றால் என் மாமியார் இல்லை என்றால் என்னால் இப்போது இருக்க முடியாது என்று கேட்கிறாருங்க. அதற்கு அந்த தந்தை, நான் உன்னிடம் கொடுத்தது வெறும் தண்ணீர் மட்டும்தான், இது ஒன்றும் மருந்தே இல்லை என்று சொல்லிவிடுகிறாருங்க. ஆனால் உண்மையான மருந்து என்னவென்றால், நீ உன் மாமியாரிடம் அன்பாக இருப்பது போல் நடி என்று சொன்னேன், அதுதான் உண்மையான மருந்து, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தாமாகவே பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் போராட்டங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு மற்றவர்களிடமிருந்து வெளிப்படும் போது பல மடங்கு அவை அதிகரிக்குங்க. அதனால் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல கடுமையான போராட்டங்கள், நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் வக்ரம் பெறுகிறார். எனவே குருவிடமிருந்து நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த அக்டோபர் 3 பிறகு பல நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உருவாகிறது. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய கடுமையான போராட்டங்கள் நிச்சயம் கட்டுக்குள் வரும். எதிர்பாராத கடன் ரீதியான தொல்லைகள், பல்வேறு வகையான சிக்கல்கள் போன்றவை தாமாக மறையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயம் நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மங்களக்காரகன் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும். புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களை தேடி வரும். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் விலகும். ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றும் புதன் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனால் பெரிய அளவிலான அலைச்சல்கள் இனி இல்லை. இது மட்டுமல்லாது அக்டோபர் 3 பிறகு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறி வலம் வரப்போகிறார். வளர்பிறை சந்திரனாக மாறியிருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான காரிய வெற்றி உண்டுங்க. பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் பெரிய அளவுல நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கிரகண தோஷங்கள் தற்காலிகமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில் இந்த எளிய பரிகாரத்தினால் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.